ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அந்த புகார் அடிப்படையில் நேற்றைக்கு இரவே, அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு, 1ஆம் தேதி 30ஆம் தேதி காலையில் திருநாவுக்கரசு வந்து கைது செய்யப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் இப்போ நேற்று கைது ஆகியிருக்காரு. நேற்று ஆக்சுவலாக வந்து 2 மணிக்கு கைது, வீட்டில் போய் 2 மணிக்கு கைது பண்ணுறாங்க சென்னையில். 2 மணிக்கு கைது பண்ணால் நேற்றே செய்தி வந்துடணும்ல. ஆமாம், நேற்று செய்தி வரல, இன்றைக்கி தான் செய்தி ஆகுது அது. ஆமாம், இப்போ நேற்று அவரை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து உட்கார வச்சு அவருடைய வாக்குமூலங்கள் அதெல்லாம் அந்த அடிப்படையில் சென்னை திருச்சியை சார்ந்த நரேசு, சென்னை மேடவாக்கத்தை சார்ந்த தியாகராஜன், இந்த 3 பேரையும் காவல்துறை கைது செய்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு கரூரை சார்ந்த சக்தி மெஸ் கார்த்தி, அப்புறம் இன்னொரு 2 நபர்கள், அவங்க வந்து திமுகவுடைய மாநில ஐடிவிக்கு ஏதோ ஒரு மாணவர் பாசம் ஏதோ பொறுப்பு இருக்காங்க. அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய 3 பேர், இவங்களையும் வந்து காவல்துறை வந்து அவங்களையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதே போல் இதற்கு உடந்தையாக செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் இருந்தார் அப்படின்னு நிர்மல்குமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த 40 நாளாக தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஆமாம், இதை வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சி சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, டிடிவி தினகரன் தான் அந்த வார்த்தையை முதல்ல பதிவு பண்ணார். ஏன்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியை சார்ந்த திரு காமராஜ் அவர்கள் வந்து இரவோடு இரவாக ஒரு காருக்குள்ளே வச்சு கையெழுத்து வாங்கப்படுது. அந்த ஃபோட்டோ மட்டும் வெளியே வருது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தீவிரமாக சொல்லியிருந்தோம்.